பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது உதவியுடன் கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேமுதிக துணைச் செயலாளரும் அந்த தொகுதியின் வேட்பாளருமான எல்.கே. சுதீஷ் உறுதியளித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக துணைச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் போட்டியிடுகிறார். இதற்காக கடந்த 2 நாட்களாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கூட்டணி வருகிறார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் உட்பட்ட பெத்தநாயக்கன் பாளையம், புத்திரகவுண்டன் பாளையம் பகுதிகளில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். அப்போது பேசிய அவர், சேலம் மாவட்டம் தற்போது உலக அளவில் பிரபலம் அடைந்திருப்பதற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியே காரணம் என்றார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் தன்னை போட்டியிடுமாறு கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மருத்துவர் ராமதாசுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இன்னைக்கு சேலம் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு சேலத்துக்கு எனக்கு ஒரு 2009 போட்டி போடும் போது இந்த 3 தொகுதி சேலத்தில் வந்தது. 2014 பாத்தீங்கன்னாக்கா தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் போட்டி போட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா சேலத்தில் ஒரு 6 தொகுதியில் நான் போட்டி போட்டேன். அதே போல சேலத்துக்கும் எனக்கு ஒரு பெரிய உறவு உண்டு. என்னைக்கு அந்த சேல மக்களுக்கு நான் என்னைக்கு கடமை இருப்பானு, என்னைக்கும் இருப்பானு. அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய முதல்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறான். இன்னைக்கு சேலம் மாவட்டம் நமக்கு ஒரு பெரிய பெருமை நமக்கு உண்டு. இன்னைக்கு நம்முடைய முதல்வர்கள் இன்னைக்கு சேலத்தில் இருக்காரு. இன்னைக்கு சேலம் அப்படின்னாக்கா பக்கத்தில் ஆந்திரா தெரியும், கர்நாடகா தெரியும். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரியுதுனாக்கா அதுக்கு காரணம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான். சேலம் மாவட்டம் உலகம் பேசப்படுகிறது. அது சார்பில் தேமுதிக சார்பில் நம்முடைய தமிழக முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறான். இந்த கூட்டணியில் வரும்போது இந்த தொகுதி கள்ளக்குறிச்சி இது தம்பி சுதீஷ் போட்டி போடணும் அப்படி சொன்னது முதல்ல சொன்னது அண்ணன் இபிஎஸ் அவர்களும் டாக்டர் மருத்துவரையர் தான். 2 பேர் சேர்ந்து நிற்கிறாங்க. மருத்துவரையருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறான். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழப்பாடிக்கு வருகை தந்த எல்.கே. சுதீஷுக்கு தேமுதிக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு பேசிய எல்.கே. சுதீஷ், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது உதவியுடன் கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் உறுதியளித்தார். நான் ஆத்தூர்ல பேசும்போது சொன்னேன் ஒரே வார்த்தை, என்னுடைய வாக்குறுதி, ஃபர்ஸ்ட் வாக்குறுதி, நான் கள்ளக்குறிச்சி கோஆபரேட்டிவ் சுகர் மில்ல எங்க அப்பா வேலை பண்ணாரு. 2009 கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில தனியாக போட்டியிட்டார் தேமுதிக சார்பில். அங்க எனக்கு வீடு இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சியில நான் எனக்கு தெரியும் கண்டிப்பா நம்ம வெற்றி பெற போறோம். இதனால வெற்றி கூட்டணி. சேலத்தை பொறுத்த வரைக்கும் பலமாக இருக்கிறது ஒரு 4 கட்சிகள் அதிகமா இருக்கிறது. ஒன்று அதிமுக, இன்னொன்று பாமக, இன்னொன்று தேமுதிக, இன்னொன்று பாஜக. இந்த 4 கட்சி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, தனித்தனியா இருக்கு. இது சேர்ந்தாவே முடிஞ்சு போச்சு. எதிரில் இருக்க எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இதனைத் தொடர்ந்து நரசிங்கபுரம், ஆத்தூர், தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்றும் எல்.கே. சுதீஷ் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதேபோல் செல்லியம்பாளையம், நரசிங்கபுரம், ஆத்தூர், கெங்கவல்லி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற வேட்பாளர் அதிமுக கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய கூட்டுறவு சங்க வங்கி தலைவர் இளங்கோவன், சேலம் கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் நடராஜன் மற்றும் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ சுபா, கெங்கவல்லி அதிமுக எம்எல்ஏ மருதமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.